1971 பிலிப் ஜிம்பார்டோ அப்படின்ற ஒருத்தர் வந்து சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து 70 வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி 24 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறாரு இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஸோ அந்த 24 ஸ்டூடெண்ட்ஸும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இல்லாதவங்க, அப்புறம் சைக்காலஜிக்கலி ரொம்ப சவுண்டானவங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரிசன் செட்டப்குள்ளே போடுறாரு. ஸோ 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசனர்ஸ், அப்புறம் 12 மெம்பர்ஸ் வந்து காட்ஸாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணப்படும்ன்றதை சொல்லிட்டு, அண்ட் மோர் ஓவர் ஒரு நாளைக்கு வந்து $15 வந்து உங்களுக்கு நான் சேலரி தந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த பிரிசனர்ஸ் உள்ள போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நேம் வச்சு கூப்பிடக்கூடாது, நம்பர்ஸ் வச்சு கூப்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் மோர் ஓவர் காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டேக் ஒன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப வல்கர் ஆகி, அண்ட் மோர் ஓவர் அதில் 2 ரூல்ஸ் வந்து அவங்க மீறிட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது அப்படின்றத வந்து காட்ஸ் வந்து மீறிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹோல்ஸ்குள்ள வந்து 1 hour மேலே ஒரு பிரிசனரை போடக்கூடாதுன்றதையும் வந்து 6 டேஸ்க்குள்ளேயே ஸ்டாப் பண்ணப்படுது. ஸோ இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ காட்ஸ் பிகேம் மோர் அண்ட் மோர் அக்ரெசிவ் அண்ட் ரொம்பவே இம்பேஷண்ட்டாக மாறிட்டாங்க. குட் பீப்புள் வந்து சிச்சுவேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் பர்சனாக கூட மாறலாம் அப்படின்றது வந்து இதை வந்து தெளிவாக எடுத்துரைக்குது. அண்ட் மோர் ஓவர் வந்து பிரிசனருக்கு இண்டிவிஜுவாலிட்டி சென்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பவர்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் மோர் ஓவர் அவன் வந்து ரொம்பவே சப்மிசிவாக ஆக்ட் பண்ணுறான் அப்படின்றதும் சைக்காலஜி மூலமா வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அத்தாரிட்டியை அப்யூஸ் பண்ணுற காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.